வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. நேற்றைய தினம் தமிழக சட்டசபையில் ஒரு விவாதம் அரங்கேறியுள்ளது. முன்னதாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் கோஷம் எழுப்பிய அதிமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து இனி அவை நிகழ்வுகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையை விட்டு வெளியேறியுள்ளார். வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தமிழக அரசிடம் விஷச்சாராய முறிவிற்கான மருந்து கையிருப்பில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சமும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ரூபாய் 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது பெரும் விவாதத்தையும் விமர்சனத்தையும் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற திருச்சி பெட்டாலியன் போலீசார் 7 பேர் மாயம் ஆகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாயமான போலீசார் அடர்ந்த காட்டுப்பகுதியில் வழிமாறி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் சக போலீசார் வனப்பகுதிக்குள் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் மூலம் அரசின் வருமானத்தை பெருக்க IAS அதிகாரியை செயல்பட வைப்பது மக்கள் விரோத செயல் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் விற்பனை செய்த நபர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். இதுவரை CBCID போலீசார் 9 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் மதுரவாயில் MGR நகரில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்தார். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நள்ளிரவில் சென்னை காவல்துறையினர் கைது செய்து CBCID காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.